Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஒன் டே கேக் ஆர்டர்ஸ் பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எனக்கு வந்த கேக் ஆர்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னோட பர்த்டே கேக், அதாவது ஸ்பெஷல் கேக் லோட்டஸ் பிஸ்காஃப் கேக் செய்து அதை கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஜனவரி 26 உள்ள கேக் ஆர்டர். எனக்கு வந்து 4 ஆர்டர் இருந்துச்சு. அதாவது 2 kgயில் ஒரு வெட்டிங் கேக்கு, 1 kgயில் ஒரு பர்த்டே கேக்கு, அதாவது வெண்ணிலா ஃப்ளேவரில் உள்ள பர்த்டே கேக்கு, தென் 1 kgயில் ஒரு டால் கேக்கு. இந்த மாதிரி 3 ஆர்டர் ப்ளஸ் இன்னொன்று வந்து ஒரு ட்ரீம் கேக்கு. ஓகே, இதுக்கு கூட தான் என்னோட பர்த்டே கேக் வந்து நான் செய்திருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸாக தான் இருந்தது. இப்போ டயர் கேக்ஸு இல்லை ஃபவுண்டன் ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான விப்டு க்ரீம் டெக்கரேஷன்ஸாக தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி எனக்கு 26 ஆர்டர் இருந்ததுனால நான் பர்த்டே கேக் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து லோட்டஸ் பிஸ்காஃப் கேக்கு ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, அப்போது பர்த்டேக்கு செய்ததும் ஆகும், நமக்கு வீடியோ போடுறதுக்கு ரெக்கார்டும் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால நான் வந்து லோட்டஸ் பிஸ்காஃப் கேக் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த 4 கேக்கோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஹாஃப் ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறமா தான் சரி கேக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அதை நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு எனக்கு கேக் செய்யவே முடியலை, அவ்வளோத்துக்கு ஹெவி ஆர்டர் இருந்துச்சு. வெட்டிங் கேக்கு, அப்புறம் ஃபவுண்டன் ஒர்க்கு, இதெல்லாமே உள்ள கேக் ஆர்டர்ஸாக இருந்துச்சு. நான் அது வந்து ஒன் டே பிளாக் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 kg வெட்டிங் கேக்கு நான் 10 inch சர்க்கிள் டின்னில் பேக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டால் கேக்கு அது கொஞ்சம் ஹைட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 7 inch டின்லையா, அதாவது டோட்டல் 4 லேயர் வர்றது மாதிரியா நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். இப்போ டால் கேக் அப்படிங்கிறது அந்த ஃபுல் டால் கேக் இல்லை, அந்த ஃபுல் ஹைட்டுக்கு டால் அந்த மாதிரி இல்லை, கேக் மேலே டால் உட்காந்துருக்கிறது மாதிரியான அந்த ஒரு தீமில் தான் கேட்டிருந்தாங்க. அதனால தான் அந்த டால் கேக்குள்ள மோல்டு இல்லாமல் நம்ம நார்மல் 2 7 inch டின்லையாக செய்து எடுத்தது. இன்னொன்று 1 kg வெண்ணிலாவில் ஹார்ட் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ள டின்னில் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கேக்குக்குமே நான் ஃபில்லிங்ஸும் கொடுத்து க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்துட்டேன். இதில் இப்போ ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், அதே மாதிரி பைனாப்பிள் கேக், தென் ட்ரீம் கேக்கு, இதோட ரெசிபி வீடியோஸ் நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். 2 kgயில் உள்ள வெட்டிங் கேக் ஹார்ட் ஷேப்பில் தான் கேட்டிருந்தாங்க. அது வந்து இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இருந்து அதை ஹார்ட் ஷேப்பை எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். அதே மாதிரியே இப்போ இந்த ஹார்ட் ஷேப்புக்கு நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிற அதே சேம் டிசைன் தான் அந்த ஹார்ட் ஷேப் அந்த வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர் வர்றது நிறைய கலர்ஸில் மாறி மாறி ரெட் வித் மேக்ஸிமம் ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன்லேயே வரும். இது வந்து ஒயிட்டில் ரெட் கலரில் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். சேம் ரெட் கலர் கிளேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலரில் டெக்கரேஷன் பண்ணுறது அந்த மாதிரியும் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நீட்டாக ஐசிங் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா டாப்பில் ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு ஃபஸ்ட் அந்த ஒரு லைன் கொடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் அந்த டாட் நாசல் தான், அதாவது சின்ன ஒரு ஹோல் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, வேறு எந்த டிசைன் இல்லாமல் பிளைனாக அந்த டைப் நாசல் தான். அதில் வந்து ஸ்மால் சைஸில் உள்ள நாசல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கேக்குக்கு மேலேயும் கேக்கை சுற்றி போர்ட்லேயும் டச் ஆகுறது மாதிரி இந்த டிசைன் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்கில் அந்த டிப்பு லைட்டாக சின்னதாக கட் பண்ணால் மட்டும் போதும். நான் அதில் நாசல் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்புறமா ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் டைப்லேயே உள்ள டிசைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே 3 ரோஸ் வந்து நான் செய்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா மேஜிக் பிராண்டில் உள்ள ரெட்டு, மேஜிக் ரெட்டுன்னு இருக்கும் அந்த கலர் தான். இது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் க்ரீமில் கொஞ்சம் அதிகமாக ஜெல் கலர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல டார்க் ரெட் கலர் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லீஃப் நாசில் யூஸ் பண்ணி அதுக்கு இடையிலையா அந்த மாதிரி 3 சைட்ஸ்லையும் லீவ்ஸ் கொடுத்து விட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கேக் தான் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால இந்த கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டால் கேக்கு இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். இதுக்கு நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பெட்டல் நாசலும் நார்மல் யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டார் நாசல், நம்பர் இல்லை. ஓகே, 2 நாசலுக்குமே நம்பர் கிடையாது, நம்பர் இல்லாத நாசல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதில் வந்து கேக் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டாக டிசைன் போடும்போது தான் நான் கவனித்தேன். ஆக்சுவலி நாஸில் நான் திருப்பி பிடிச்சிருக்கேன். அதாவது ரொம்ப தின்னாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைட் வந்து பாட்டமில் இருக்கணும், திக்காக இருக்கிற போர்ஷன் வந்து டாப்லேயே வரணும். நான் வந்து திருப்பி பிடிச்சி ஃபுல் டிசைனுமே நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு டிசைன். கஸ்டமர் மாடல் கொடுத்துட்டு அதில் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதே சேம் அவங்க கொடுத்த அந்த மாடலுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ செகண்ட் கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க்கும் எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தேர்டு கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து நார்மல் வெண்ணிலா கேக் தான், பிளெயின் ஐசிங் தான் கொடுத்துருந்தேன். பட் இதோட டாப்பில் சாக்லேட் கனாஷை வச்சு ஃபுல் கவர் பண்ணி அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கேக்கில் அந்த ஹார்ட் ஷேப் ஐசிங் முடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் அந்த க்ரீம் கூலானதுக்கு அப்புறமா தான் கனாஷே மேலே விட்டது. இதில் பார்த்தீங்கன்னா கனாஷே வந்து நான் 1:1 ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். அதாவது 50 கிராம்ஸ் சாக்லேட்டும் 50 கிராம்ஸ் விப்பிங் க்ரீமும். இந்த மாதிரி கேக் ஃபுல்லாகவே கனாஷை நம்ம கவர் பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும், ஃபாஸ்ட்டாக செய்யணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம சைடில் ஐசிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த க்ரீமும் சேர்ந்து கனாஷை கூட ரிமூவ் ஆகி பேலட் நைஃப்பில் வந்துடும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபுல்லாகவே கனாஷை வச்சு கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் போல் வச்சு அதை கொஞ்சம் நல்லா செட்டாக விட்டுலாம். அதுக்கப்புறமா தான் அதுக்கு மேலே நம்ம விப்டு க்ரீமில் உள்ள நாசில் டெக்கரேஷன் ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா இதுவும் டவுட்ஸில் கேட்டிருந்துருக்கீங்க. அதாவது கனாஷே மேலே வந்து நாசில் டெக்கரேஷன் செய்யும்போது அது ஒட்ட மாட்டேங்குது, அப்படியே ரிமூவ் ஆகி வருது அப்படின்ட்டு. அது வந்து கனாஷே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாகி செட் ஆனதுக்கு அப்புறமா இந்த டிசைன் பண்ணிங்கன்னா இந்த மிஸ்டேக் வராது. இந்த டிசைனுக்கு நான் யூஸ் பண்ண நாசில்ஸ் பார்த்தீங்கன்னா 1M and 2D அந்த 2 நம்பர் நாசில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கேக்கில் நேம் வந்து நான் ஃபாண்டரில் தான் நான் எழுதி வச்சுருக்கிறேன். தென் கொஞ்சம் சுகர் பால்ஸும் நான் எங்கெங்கே போட்டு விட்டுக்கிட்டேன். ஸோ அப்படி தேர்டு கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க்கும் முடிச்சிட்டேன். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே எனக்கு சேர்த்து வச்செல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் ஆர்டர். ஸோ நான் ஒன்றா முடிச்சு நான் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருந்தேன். ட்ரீம் கேக் ரெசிபியோட ஃபுல் வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்படி அன்றைக்குள்ள அந்த 4 கேக் ஆர்டருமே நான் செய்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய பர்த்டே கேக்குக்குள்ளே பேட்டர் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லோட்டஸ் பிஸ்காஃப் கேக்கு. இந்த கேக்கோட ஃபுல் ரெசிபி வீடியோ டீட்டெயில்டாக நான் லேட்டராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த கேக்கோட டவுட்ஸ் எதுவுமே கமெண்ட்ஸில் போடாதீங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபி நான் நெக்ஸ்ட்டு இல்லைன்னா அதுக்கப்புறமா உள்ள வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கேக் செய்து முடிக்கிறதுக்கே 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ டின்னரெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.